மகாராஜா எனக்கு பயம் பிறந்துரும் போல இருக்கு. என்னம்மா உனக்கு பிறக்கல? இதுவும் தாங்கள் கொடுக்கலடி மகாராஜா. நண்பா டேய் எங்கடா போன? யாருடா டே? யாருடே? என்னடா டே? நீ மட்டும் நண்பாடே? அதற்கு வாடா போடா. ஏய் அடம் ஏய் வாயில விட்டு விடு மச்சாக்கறதை. வாயில ஊறதுக்கு உள்ள இருக்கறாளுங்க. ஏய் என்னடா ஏய் 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 இதுதான் சாக்குனே. சத்தன வாடா போடா. டேய் வாய் என்னடத்துல ஏடாவோட மான வார்த்தைகள் என்னடத்துல பேச கூடாது. பேச மாட்டேன் இனிமே ஒரு பேச மாட்டேன். ஏய் என்னது வாங்கடா அந்த மாதிரி பேச மாட்டேன் மகாராஜா. கெட்ட வார்த்தைகளை என்னடத்துல உரைக்க கூடாது. என்னன்னா சொல்றது எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டு கோவையில பூமாலை கிடைச்ச மாதிரி. ஏய் என்னையா இதுக்காக இந்த நாளை குட்டியா? நான் யாரு? யாரு? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? என்னுடைய விருத்தாந்துகள் என்ன? என்ன உனக்கு தெரிந்ததா என்னடா? தெரியும் எனக்கு தெரியும் மகாராஜா. எப்படி? என்ன கேணமா? இல்ல 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 இதானே இந்த செட்டிக்கே வாத்தியாரு. விடிகால வேஷம் போட்டு வந்து நிக்கிற மாதிரி கூலக்கால புண்டவாய. மகாராஜா யார் தெரியுமா? தாரமங்கலத்தை சேர்ந்த சங்கிகிரி. பிறந்த ஊர் சங்கிகிரி. தாரமங்கலத்துல குப்பை கொட்டிட்டு இருக்கிறோம். தாரமங்கலம் இருக்கக்கூடிய திருநங்கை கார்த்திகாயா அவர்கள். அத கேட்கலடா. அப்புறம் நாடகத்தில் நான் யார்? நீங்க சொன்னா எனக்கு தெரியும். சொல்லாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது. அதனால என்னுடைய பெயரோ அபிமன்னே. அபிமன்னனுக்கு 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 அபிமன்னனுக்கு. என்னடா புடிங்கி புடிங்கி விட்டு இருக்கிற வார்த்தைகள் தீரும். அபிமன்னனுக்கு அபிமன்னனுக்கு கைவாட்டத்தை பத்தியா இருக்கு நண்பா. அப்படி உங்களோட பையன் அபிமன்னனாக அப்படி அபிமன்னனாக இருந்துட்டாலும் எடுத்த உங்க அம்மா அடம் உங்க அம்மா வெட்டியா போடுவேன். உங்க அம்மா யாருங்க? கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் 300 நாள் 3000 தசை வினாடி உன்னை போல் மற்றவர்களை போல ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்தேனே. என்னுடைய தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் நண்பா? போய் போய் அதை நினைத்தால் சக்கர பந்திலே தேன் மாறி விளைந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கிறது என் நாவாகப்பட்டது என் தாய் தந்தையை நினைத்தான். ஆமா. அப்படி யாருக்கு உங்க அம்மா அவங்க அப்பா? ஏய் என்ன உங்க அம்மாங்கற? உங்க மம்மி யாரு? Who is the daddy? ஏய் you know என் தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவர்கள் சொல்லட்டுமா? சொல்லடா.
நண்பா சுவாமி என் தந்தையார் யாரு யாரு என் தாயார் யார் தெரியுமா யாரு என் தந்தையாரோ சந்திர குலத்திலே பிறந்த நடுபிறந்த நாயகராக விளங்கக்கூடிய இருவருக்கு இளையோர் இருவருக்கும் மூத்தோர் இப்படி சொல்லப்பட்ட அப்படி சொல்லப்பட்ட என் தந்தையாரோ பர்குணன் நற்குணன் வில்லாளி விஜயன் திருடி வேந்தன் திருடி வேந்தன் திருடி வேந்தன் எங்க அப்பா வச்சிருக்க பீடி 2 திருடி குடிச்சுட்டான். ஏய் அப்படி என் தந்தையாரோ ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் என் தந்தையா அர்ஜுன மன்னனுக்கு ஆகட்டும் சுவாமி. அப்படி அர்ஜுன மன்னன் என் தந்தையா என் தாயார் யாரு யாரு அம்மா என் தந்தையார் அர்ஜுன மன்னனாக இருந்தாலும் என் தாயார் நண்பா நண்பா என் தாயாரோ அழகு சுமித்திரை என் தாயார் போன வயசுல வந்தவத்தான் யாரு வந்தாலே அழகு சுபத்திரை. ஏய் சுபத்திரை பேடைய அழகு சுபத்திரையாக இருந்துட்டாலும் அழகு சுபத்திரையாக இருந்தாலும் நீங்க மொண்டியா நண்பா வாழைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைவனாக நான் ஒரே ஒரு பாலன் பிறந்தேனடா. நான் அப்படிதாங்க. எப்படி நானும் ஒண்டியா தான் பிறந்தேன். கூட பிறந்தீங்க யாரும் இல்ல? என் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஒண்டியா பிறந்தானே? பிறந்தது ஒண்ணுதான். என் கூட ஒட்டிட்டு பிறந்தவங்க 3 பேர் உடன் பிறப்புகள். உடன்பிறப்புகள். சரி அவங்க எங்க இருக்கிறாங்க? பேர் என்ன? அவங்க எல்லாம் பேர் இருக்கிறாங்க. 2 பேத்து பேர் உரண்டையன், ஒருத்தன் ஒத்தகண்ணை. உரண்டைய ஒத்தகண்ணை. ஒத்தகண்ணை ஏண்டா அந்த உரண்டையில பாருங்க மகாராஜா. ஒட்டிக்கிட்டு பிறந்தானே சொல்றீங்க? ஆமா. நீ ஒட்டி ஒருவன் தான் இருக்கிற. இது யாரையுமே காணவில்லையே. அது உள்ள மறைச்சு வச்சிருக்கிறோம். அந்த உரண்டையில பாரு மகாராஜா. பார்க்க வேண்டாம், அப்படியே வச்சு. இல்லடி இல்ல இல்லடா, எடை வச்சுனா கூட 2 பேத்து எடையும் ஒரே சரிசமமா இருக்கும். என்னமோ ஆகண்டான்னு கேள்விப்பட்டவா. அப்படி ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனுக்கு அழகு சுபத்திரைக்கும் வீர அபிமன்னன் பிறந்திருந்தாலும் ஏண்டப்பா என்னால கிளிய முடியலடா. நீ வேற அப்படி நீ பண்ற காலாகாலத்துல. இங்க பாரு, எனக்கென்று திருமணம் நடந்து விட்டது. ஏடா குட்டி குஞ்சா, ஏடா உனக்கு குஞ்சு எத்தனோன்னு இருக்குது. எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? திருமணம் ஆகிவிட்டதா? ஆமா. அவர்கள் யாரு? டேய் உன் பரிசுங்க யாரு? என்னுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரா? ஆமாடா. என்னடா நைட்ல இருந்து நானும் தான் ஆடுறாயா. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே கல்யாணம் பண்றதுக்கு. பேசணும் நண்பா. எனக்கு சரியாக எத்தனை மனைவிமார்கள்? யாரையும் திருமணம் செய்தவர் அவர் யார்? மாலை முடிந்த போய் பொண்டாட்டிக்கு எத்தனை பேரு? ஏய் நம்ம பொண்டாட்டின்னா ஆளு கொண்ட முடிச்சா போட்டோம். நீங்க நாலு வேறயா? நீங்க நாலு வேறயா? உங்க அம்மா அப்பா யாரு?
நம்ம அப்பா நம்ம பாப்பா. ஆமா. உனக்கு சாப்பாடு போடுறாங்களே அந்த சாப்பாட்டுல நம்ம ரெண்டு ஒன்னாதான் சாப்பிடுவோம். படுக்கையிலன்னா தூங்கும் போது இருவரும் தான் இருப்போம். ஒன்னாதான் படுப்போம். அப்படி இருக்கும் போது வீடு என்னன்னு சொல்றோம்? நம்ம வீடு. பொண்டாட்டிகளை மட்டும் நம்ம பொண்டாட்டி சொத்துல வேணாலும் பாதி தருவாங்க. பொண்டாட்டி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. போடா அப்படி. சரி போறேன்டா அப்பா. வாய்க்கு என்ன என்னுடைய மனைவிமார்கள் 2 பேர் என்று சொன்னனே. ஆமா. அவர்கள் யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் நண்பா? சுவாமி, என்னுடைய முதல் மனைவி கமல சுந்தரிடா. கமல சுந்தரி மொத பொண்டாட்டிக்கு காமால சுந்தரி. காமால இல்லடா, அழகு கமல சுந்தரி. சுந்தரி சுந்தரி சுந்தரி. கமல சுந்தரி இரண்டாவது மனைவி. என்னுடைய ஆசைக்கு அன்பிற்கு ஏத்த என்னுடைய மனைவி யாரு? அவள் எப்பேற்பட்டவர் நண்பா? சுவாமி, என்னுடைய மனைவியோ உத்தரகுமாரத்தி என்று சொல்கிறேன். உத்தரகுமாரத்தி. அப்படி 2 மனைவிகளை பெற்றெடுத்து அதாவது கல்யாணம் பண்ணி நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க நண்பா? ஐயோ, குழந்தைய மடியில அடியில போட்டு படுங்க காக்கா. அடியில போடு. அழுவுற குழந்தைய அடியில போட்டு படுத்தா மூச்சு அடிச்சு சாவு சொல்ற கொலக்கேச்சல் உள்ள போலான்னு பாக்குறீங்க. மடியில போடு. எங்க பாசையில இப்படிதாம்மா நண்பா. அப்படி 2 மனைவிகளை திருமணம் செய்து நண்பா, என்னுடைய நாடு எது நண்பா? என்னுடைய நாடோ ஆனைகுந்தி மாவட்டினம். அப்படியா? ஆனைகுந்தி மாவட்டத்தை ஆண்டு வரக்கூடிய அபிமன்யு. ஆமா. ஏதோ ஒரு காரணமாக உன் தாய் தந்தை அழைத்திருக்கிறாருமா? அப்படியா? நண்பா, அப்படி இருந்த போதிலும் பாவியாகப்பட்ட என் மனைவியை சிறை வைத்து கமல சுந்தரிய சிறை வைத்து இன்றையோடு 13 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மகாராஜா, சிறையில ஏன் வச்சீங்க? எனக்கு வேலை இருக்குது, நான் போட்டுமா சிறைக்கு? இங்க பாரு, கணவர் அழைத்தார் என்று சொல்லி அது சீக்கிரமாக கமல சுந்தரியோ என் இளைய மனைவியாகப்பட்ட உத்தரகுமாரத்தை அழைத்து வா, பிறகு சந்திப்போம். அறிவீர்கள் சபையோர்களே, அபிமன்யு மன்னனாகப்பட்டவர் தன்னுடைய மனைவி அழைக்கும் போது தேவியாகப்பட்ட கமல சுந்தரியும் தேவியாகப்பட்ட உத்தரகுமாரத்தை வருவிதம் காண்க.